அப்படியே தெரியுதுங்கிறீங்க? தம்பி, சத்தம் போட்டு பேசுறதுனால சண்டை போடுறேன்னு நினைக்காதீங்க. ஊருக்குள்ள நிறைய பேர் சத்தமே போடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அடிச்சு பேசுறவன் அமைதியானவன். ஆனா பேசாம கமுக்கமா இருக்கான் பாருங்க, அவன் குபீர்னு குண்டை வச்சுட்டு போயிடுவான். இல்லைண்ணா, எனக்கு என்னமோ நீங்கள் பேசுன பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. புரியுது தம்பி. குழு குழுன்னு குளிர்ச்சியா பேசி காரியத்தை சாதிக்கலான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிராளி பணிய மாட்டாங்களே. அதனாலதான் அதட்டி அடாவடியா பேசினா தான் காரியத்தை முடிக்க முடியும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குதுண்ணா. ஆரம்பத்தில் நான் வேலைக்கு சேர்ந்தப்போ கூட வெறும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டா போதுன்ற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. அண்ணா, நான் அது மட்டும் பார்த்துக்கிறேண்ணா. அப்படியா? சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்ல இருந்துக்குங்க. காம்ப்ரமைஸ்லாம் நான் தம்பிங்களை வச்சு பாத்துக்கிறேன். நீங்க கணக்கு வழக்கம் மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம்ண்ணா, மேடத்தோட சொன்ன பிரபாகர் இருக்காரு இல்லைண்ணா, அவர் எனக்கு நல்லா தெரியுண்ணா. நான் வேணா அவர்கிட்ட பேசி மேடத்துக்கிட்ட. வேண்டாம் தம்பி. இல்லைண்ணா, அவர் போய் மேடத்துக்கிட்ட சொன்னார்னா மேடம் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகி வந்துடுவாங்கல்ல. இல்ல தம்பி, அது சரியா வராது. அந்த அம்மா பேசும்போது கவனிச்சிங்களா? என் புருஷன் வந்துருவாரு, சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு அர்த்தம். புருஷன்கிட்டயே இதை மறைச்சவங்க மகன்கிட்ட மட்டும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லைண்ணா, பிரபாகர்கிட்ட அந்த மேட்டர் எடுத்து சொல்லி. தம்பி, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? அந்த பையன்கிட்ட நான் போய் பேசி, அவன் அவங்க அம்மா கிட்ட போய் பேசி, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம காலமே முடிஞ்சு போயிடும் தம்பி. இதை ஈஸியா முடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னண்ணா அது? எதிரியோட பலவீனத்துல அடிச்சா நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். போனா புருஷனுக்கு தெரியாம இதை மறைக்கிறானா, அதுதான் அவளோட பலவீனம். அப்ப நம்ம அடுத்து பேச வேண்டிய ஆள் புவனா கிடையாது, லட்சுமணன். ஆமா தம்பி, தூண்டில் போட்டு மீன் கிடைக்கலனா தூண்டில தூர போட்டு வலைய வீச வேண்டியதுதான். வெக்கப்படாத பொம்பளைங்கிட்ட சாதிக்கிறத விட கூச்சப்படுற ஆம்பளைங்கிட்ட ஈஸியா சாதிச்சிடலாம். இந்த பிரச்சனையை நான் லட்சுமணன் வச்சு முடிச்சுக்கிறேன். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க தம்பி. அட வாங்க தம்பி, வாங்க வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னல? ஆமாம்மா. சரி, நீ கிளம்பு. இன்னும் பூஜை ரூமை க்ளீன் பண்ணலம்மா. பரவாயில்ல, நீ வச்சுட்டு போ. சரிம்மா. கொஞ்சம் எழுந்து போய் பூஜை ரூமை க்ளீன் பண்ணு. உன்கிட்ட தான் சொல்றேன். பாவி, என்ன காரியண்டி பண்ண? இப்படி விளக்க போட்டு உடைச்சிட்ட? இல்லத்த, அது வந்து. சும்மா நிறுத்தடி. நாளும் கிழமையுமா விளக்க போட்டு உடைச்சிருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பிடுறது இல்லையா? என்னடி தப்பு பண்ணிட்டோமேன்னு கொஞ்சமாவது நெஞ்சு பதற வேணாம்? புளிய மரம் மாதிரி நிக்கிற. வேலை செய்ய பிடிக்கலனா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டை அதகலம் பண்ண எப்படி? உங்க அம்மா குடும்ப நடத்த சொல்லி தந்த லட்சணம் இதானா? போது நிறுத்துங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்துறனா? இந்த விளக்க பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆமா ஆமா, நாங்க விளக்கையே பார்த்தது இல்ல. நான் என்ன வேணும்னா கீழே போட்டேன், ஏதோ கை தவறி விழுந்துருச்சு. அதுக்கு ஊரையே கூட்டுறீங்க. ஏண்டி பேச மாட்ட? இது எங்க அம்மா விட்டு சீதனம். கொடுக்கும் போதே இது வழி வழியா வர விளக்கு, தலைமுறைக்கும் வச்சு கும்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இத பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? பிறந்த வீட்டு சீதனம்னு ஒன்னாவது எடுத்துட்டு வந்திருந்தா இதோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். இத சொல்லி குத்தி காட்டிட்டா நான் பயந்துருவேனா? நாங்க ஒண்ணு கொட்டி குடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்தலையே. மகன் ஆசைப்படுறான், பொண்ணை கட்டி கொடுத்தா போதும்னு வழிய வந்து கேட்டது நீங்க தான். மறந்து போச்சா? ஆமா, குடுங்கன்னு கேட்டிருந்தா மட்டும் உன் ஆத்தாக்காரி அப்படியே அள்ளி கொடுத்துட போறா.
சீர் எடுத்துட்டு வரதுக்கு வழி இல்லனாலும் பேச்சு கொண்டு குறைச்சல் இங்க இல்ல. பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. என் அம்மா பத்தி என் வீட்டை பத்தி எதுவும் பேசாதீங்க. பேசினா என்னடி பண்ணுவ? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். புடிச்சு உள்ள வச்சாங்கன்னா 7 வருஷம் கேரண்டி. தெரியும்ல? என்னடி மிரட்டுறியா? மிரட்டெல்லாம் இல்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க, கண்டிப்பா செய்வேன். உன்னை சொல்லி தப்பில்லடி. நான் பெத்து வச்சிருக்கனே அவனை சொல்லணும். நீ ஒண்ணு இல்லாம வந்ததை நான் பெருசா நினைச்சிருந்தா நீ இந்த வீட்ல குப்பை கொட்டிருக்க மாட்ட. போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன் பாரு, அதான் போலீஸ்க்கு போவேன்னு சொல்றேன். இதுக்கு மேலேயாவது அடக்க ஒடுக்கமா மாமியார் மாதிரி நடந்துக்கிற வழியை பாருங்க. வேணாண்டி, இதுக்கு மேல பேசுன என்ன என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க, அடிச்சு பாருங்க. ஏய், என்னாச்சு? இவன் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறேனோ? என்ன லவண்யா அதெல்லாம்? இவங்க மட்டும் என்ன வழி இல்லாதவ காசு இல்லாதவன்னு குத்தி காட்டி பேசலாமா? அதுக்காக என்ன கத்துறேங்கிறா, மரியாதை இல்லாம எப்படி பேசுறா பாருங்க. வேலைக்காரியை வெளியே அமிச்சிட்டு என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம். இங்க பாருங்க, எனக்கு சீரா வந்த வெள்ளி விளக்க எப்படி உடைச்சு வச்சிருக்க பாருங்க. கேட்டா நான் அப்படிதான் உடைப்பேங்கிறா. என்ன பண்ணிருக்கான்னு இத பாருங்க. இவ ரொம்ப திமிர் எடுத்து ஆடுறா. முதல்ல அவளை என்னன்னு கேளுங்க. வர வர திமிர் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இங்க பாருங்க மாமா, அவங்களுக்கு கொஞ்சம் வாய் அடக்கி பேச சொல்லுங்க. பேசுனா என்னடி பண்ணுவ? பதிலுக்கு நானும் பேசுவேன். பேசடி, பேசி பாரு. என்ன போதும், பண்ணி நிறுத்துறீங்களா? இதுல வீடா இல்ல வேற ஏதாவதா? சந்தை கடை மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கீங்க. ச்சே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னதுக்கு கேள்வி கேக்குறீங்க? விளக்க உடைச்சது அவளை கேளுங்க. விளக்கு தானே வேற வாங்கிட்ட போச்சு. அதுக்கா இப்படியா 2 பேரும் மாறி மாறி காது கூசுற அளவுக்கு வெக்கம் இல்லாம பேசிருக்கீங்க? இப்படியா நடந்துப்பீங்க? ஏமா, நீ அது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கலாம்ல? தப்புமா, நான் உனக்கு பலமுறை சொல்லிருக்கேன். நீ இவகிட்ட நடந்துக்கிற முறையா கொஞ்சம் கூட சரியில்லை. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இவதான் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாதவ. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல? ஆமா, தப்பு பண்ணது இவ. என் மேல எரிஞ்சு விழுங்க. நீ முதல்ல உள்ள போ. லாவண்யா, நீ மேல போ. டேய், இவ்வளவு கூட்டு போடா. வா லாவண்யா. பாத்தீங்களா உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னு? சரி விடு லாவண்யா. அப்பதான் அம்மா அட்வைஸ் பண்ணி கண்டிச்சார்ல. ஆமா, நல்லா கண்டிச்சாரு. தேவையில்லாம என்கிட்ட வம்பு வளர்க்கறது உங்க அம்மா தான். எப்ப பார்த்தாலும் என்ன குத்தி காட்டி பேசுறதும் அவங்க தான். ஆனா நான் மரியாதை இல்லாம பேசுறேன்னு உங்க அப்பா அட்வைஸ் பண்றாரு. இதான் அட்வைஸ் பண்ற லட்சணமா? என்ன பாக்குறீங்க? எப்பவுமே சண்டை ஆரம்பிக்கிறது உங்க அம்மா தான். ஆனா உங்க அப்பா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க என்னடானா எதையும் கண்டுக்காம ஊமை மாதிரி நிக்கிறீங்க. ஏய், இப்ப என்னங்கற? எங்க அம்மா விசாரிச்சு தூக்குல போடுங்கறியா? எங்க அம்மா என்ன சொன்ன? அவங்க வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்றாங்களா? போலீஸ்க்கு போவான்னு மறனையா? வேணா லாவண்யா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். திரும்ப திரும்ப எங்க அம்மா குடும்பக்காரன்னு பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பெருசா எங்க அம்மா பத்தி பேச வேண்டியே. உங்க அம்மா உங்க அண்ணிங்களை எப்படி நடத்துறாங்க தெரியாது நினைச்சியா? உங்க அம்மாவோட எங்க அம்மா கம்பேர் பண்ணா 1000 டைம்ஸ் பெட்டர். இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு கேள்வி கேட்க முடியல, வந்துட்டாரு. ஏய், எங்க அம்மா தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும். என்ன ஏதோ நான் கேட்டிருப்பேன். அதை விட்டு நீயே சண்டை போட என்னடி அர்த்தம்? சொல்லிட்டா மட்டும் தைரியமா போய் உங்க அம்மா கிட்ட கேட்டுருவீங்களாக்கும். போதும் லாவண்யா, இன்னொரு தடவை வந்து வீட்டுல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இந்த மாத்திரையை போட்டு நிறைய தண்ணி குடி. ஹலோ, நான் பத்மா தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்களா? எப்படி இருக்கீங்க? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. என்ன நம்புங்க. ஐயோ கடவுளே, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. வேண்டாதவங்க யாரோ இப்படி பொருளிய கிளப்பி விட்டுருக்காங்க. அதை நம்பி நீங்க பேசினா சரி விடுங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதோ பழகின மரியாதைக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அப்படி நீங்க நம்பலனா இந்த சங்காத்தமே வேண்டான்னு முடிவு பண்ண வேண்டியதா? பத்மா,
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போன்ல யாரு? அம்மா, அதான் அப்பா கேக்குறாருல, என்னாச்சுன்னு சொல்லுமா. எப்ப சாவு வரும்னு உட்கார்ந்து இருக்க? ஏன் இருக்கக்கூடாதா? சொல்லுங்க, நான் போயிடுறேன். எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். நான் அதை பத்தி கேட்கல. போன்ல யாரு அத சொல்லு. உங்க பாட்டன். இவளுக்கு சம்பந்தம் பேசணுமே, அவங்க வீட்ல இருந்து தான் போனு. என்ன கேட்டான் தெரியுமா? அந்த சனியனை தேடி வந்த புறம்போக்கு இவன் மேல ஆசிட் அடிச்சிட்டு போயிட்டான். அத புரிஞ்சுக்காம உன் பொண்ணுக்கு எவன் கூடயோ பழக்கமாமே, அதான் கல்யாண பேச்ச எடுத்த உடனே ஆசிட் அடிச்சிட்டு போயிட்டானாமே. இப்ப உங்க பொண்ணை பாக்குறதுக்கே கொடூரமா இருக்காமேன்னு வாய் கூசாம சொல்றான். இதெல்லாம் தேவையா நமக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நடந்த இதுக்கும் யாருமே காரணம் இல்லம்மா. நமக்கு நேரம் சரியில்லைம்மா. டேய், என்னடா பேசுற நீ? என்னவோ விஸ்வா பொண்டாட்டி அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுனத வச்சு அவளை விட்டு நான் தான் துளசி மேல ஆசிட் அடிச்சதா சொல்லி என் தலைய உருட்டல. இப்ப என்னடா ஆச்சு? பழைய கோவத்துல எவனோ பண்ணதுக்கு இப்ப இவ கஷ்டப்படுறா. டேய், நான் வெளியே போயிட்டு வரேன். என் பிள்ளைய பத்தி எவனோ ஒருத்த தப்பா பேசுறா. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? அது யார் சொல்றாங்கங்கறத பொறுத்து இருக்கு. நீ பாத்திருக்கே ஒரு சம்பந்தம், அது சம்பந்தமாடி. அது நிக்கணுங்கிறதுக்காக தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வேதனையும் வலியும் வந்திருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு விஸ்வாமித்திரரு. நீ தலையில தூக்கி வச்சிட்டு ஆறைய ஒருத்தி, அவளால வந்தது இதெல்லாம். அத மறைச்சு ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா. அப்போ இப்படி மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து. எப்ப பார்த்தாலும் துளசி துளசின்னு சொல்லிக்கிட்டு நீ சொல்லி சொல்லி வளர்த்த வெறுப்ப நாங்களே மறந்து நல்லபடியா திருந்திட்டோம். நீ மட்டும் ஏமா இப்படி வெறுப்ப கக்கற? இவன் மாறிட்டான்னு தெரியும், ஆனா இப்படி சப்போர்ட் பண்றானே. நல்லா சொல்லு. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், திருந்துற மாதிரியே தெரியல. அக்காவை புரிஞ்சுக்க எத்தனையோ தடவை சந்தர்ப்பம் கிடைச்சோம், புரிஞ்சுக்காம இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? என்ன பாக்குற? அந்த வேலாயுதம் கிட்ட இருந்து எப்ப அக்கா என்ன காப்பாத்துனாங்களோ அப்பவே நீ அக்காவை கையெடுத்து கும்பிட்டு இருக்கணும். ஆனா நீ அம்மா, அவ சொல்றது சரிதாம்மா. துளசிக்கு கெடுதல் நினைக்க எனக்கும் பவித்ராவுக்கும் கெட்டதானே நடந்துட்டு இருக்கு. சும்மா உன்னை குறை சொல்றதுக்காக சொல்லலாமா. எங்க அம்மா இப்படியே பொறாம குணத்தோட பிடிவாதக்காரியா ஒரு கொடுமைக்காரி உருவத்தோட இருக்கிறது எனக்கு பிடிக்கலமா. நீ மட்டும் துளசி மேல கொஞ்சம் அன்பு காட்டி பாரு, அது துளசி கிட்ட இருந்து 100 மடங்கு உங்ககிட்ட திரும்பி வரும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எப்ப புரிஞ்சுக்க போறேன்னு தெரியலமா. என்னெல்லாம் துளசி வெறுக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா அதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துளசிக்கு பத்தவே பார்த்தாதுமா. அந்த அளவுக்கு நான் கொடுமை பண்ணிருக்கேன். அப்படி இருந்தோம் துளசி என்கிட்ட எவ்வளவு பாசமா அன்பா நடந்துக்கிறா தெரியுமாமா. துளசி நம்ம கூட இருந்தப்ப நம்ம கூட பேசணும் சிரிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா. பாட்டியை தவிர நம்ம 4 பேருமே அவகிட்ட ஒரு வார்த்தையாவது நல்ல விதமா பேசியிருப்போமா. அதெல்லாம் அப்ப புரியலமா. அது எவ்வளவு பெரிய சித்திரவதைன்னு இப்பதாமா புரியுது. பாவமா துளசி. நீ வேணா பழசையெல்லாம் மறந்து நான் சொன்னபடி துளசியும் உன் பொண்ணா நினைச்சு பாரு. நம்ம வீட்டோட சந்தோஷம் தானா வந்துருமா. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம எவ்வளவு கெடுதல் நினைச்சோம் துளசிக்கு நல்லதே நடக்குதே. அதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டாமா? அடிச்சி வாயை மூடு. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? அப்படி என்னடா அப்பா அந்த சீமாட்டி சீரும் சிறப்புமா வாழ்ந்து கிழிக்கிறா? கல்யாணங்கிற பேர்ல புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுக்கு நடுவுல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கா. புருஷனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு பக்கத்திலேயே இருந்தா. இத பாருங்க, இந்த அரட்டல் உருட்டல்லாம் எங்கிட்ட வேணாம். இவ்வளவு நேரம் 2 பேரையும் பேச விட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல, ஏன் இப்ப உன் மகளோட பவுச சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருதா? ஏப்பா, நீ சொன்னியே அந்த தெய்வ பிறப்பு, அதை இப்ப 5க்கும் 10க்கும் வழி இல்லாம கடை வாங்கி வைத்த கழுவுற குடும்பம் தான் நடத்துது. உண்டா இல்லையானே இவங்களே கேளு அப்படின்னு சொல்லி துளசி உங்ககிட்ட வந்து நின்னாளா? அவ வந்து நின்னாதான் தெரியுமாக்கும். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அப்பழுக்கு இல்லாத அந்த புண்ணியவதி, பொறுமையின் சிகரம், சத்தியவதியோட வாழ்க்கை ஏன் இப்படி பிறந்த நாள்ல இருந்து நாய் பேயை விட மோசமா இருக்கு? மோகன், இவங்க திருந்தவே மாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நீயும் நானும் ஒரு கொடுமைக்கார அம்மாவுக்கு பிள்ளைங்களா தான் இருக்கணும் போல. அடச்சி வாய் மூடு.
முடியாதவன் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கழுத்தை பிடிச்சு நசுக்கிடுவேன். கேக்குறேன் நான் என்ன கேணுச்சியா? விட்டா என்ன வேணா பேசிட்டு இருப்பீங்களா? ஐயா சாமிங்களா, அந்த புண்ணியவதிக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி குறுக்கலா வேணா இருங்க, எனக்கு என்ன வந்துச்சு? பத்மா, என்னப்பா இவ்வளவு பிடிவாதமா இருந்தா என்னதான் பண்றது? ஐயா மோகா, ராசா, அவ கிடக்குறா. இன்னைக்கு நேத்தா பேசுற அவ, அதை தூக்கி உடப்புல போடு. இன்னைக்கு உங்க அக்காவை பத்தி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்ன பாரு. துளசி மட்டும் இதை கேட்டிருந்தா சந்தோஷத்துல அவ என் காலம் வரைக்கும் அவளை புரிஞ்சுக்காம போயிருவீங்களோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனி எனக்கு கவலை இல்லை. இப்ப வந்து ஏமன் கூப்பிட்டா கூட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிருவேன். பாட்டி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்னை தடுக்காத மாணிக்கம், என் மனசு நிறைஞ்சு போய் சொல்ற. சின்ன வயசுல இதுங்க 2 பேர்கிட்டயும் துளசி ஆசை ஆசையா நெருங்கி வருவா. அப்ப இவங்க 2 பேரும் ஒதுக்கி தள்ளும் போது அவ என் மடியில விழுந்து அழுவா. அதுக்கெல்லாம் இன்னைக்கு என் பேரை மருந்து போட்டான். நம்ம வீட்டுல இப்படி எதிரும் புதிருமா இருக்கிறத பார்த்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் குலம் ஆளா தழைச்சு காலங்காலத்துக்கும் நிக்கும். கூட்டிட்டு போமா. வாங்க பாட்டி. முதல்ல உன் அப்பனை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப என் பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியா? நீ எப்படி நிம்மதியா வாழறேன்னு பாக்குறேன்டி.